Wonderful Holy Spirit, we welcome you tonight. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய போகிறார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாக்க போகிறார். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறதையும் கொடுக்கிறதையும் கர்த்தர் நினைத்தருளி பல மடங்கு சகல நன்மைகளிலாலும் உங்களை திருப்தியாக்குவாராக. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலே யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனமாக நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே பல மாறுதல்களை பல நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் வெட்கப்படுத்த விடமாட்டார். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவது போல தோன்றினாலும் அதே இடத்தில் உயர்த்துகிற தேவன். நான் ஒரு சங்கீத வேத பகுதியோடு இந்த வசனத்தை ஒப்பிட்டு நான் உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 126ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை கண்டு பிரஜாதி மக்கள் அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு மகிமையான அற்புதங்களை செய்திருக்கிறார். இவர்களுடைய தேவன் இவர்களுக்கு செய்த நன்மையை பார்க்கும்போது நாமும் அவரை நாடுவோம் என்று சொல்லுவார்கள். கடந்த வருஷத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்க நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். இந்த சங்கீத பகுதியினுடைய 126ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யற போது இது கனவா நனவா அப்படிங்கிற ஒரு நினைப்பில நாங்கள் ஒரு சொப்பனம் காண்கிறது போல கண்டோம். அப்பொழுதுதான் எல்லாரும் சொன்னார்கள், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்பு போன்ற ஒரு அடைக்கப்பட்ட, வெளியே போக முடியாத, எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். எல்லா பகுதிகளிலும் அடைக்கப்பட்டிருக்கலாம். விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த வருஷம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுத்து திறந்த வாசலை உங்களுக்கு வைப்பார். நீங்கள் தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது அவர் உங்களோடு இருந்து அற்புதம் செய்வார். நீங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு என்ன செய்வோம் என்று கலங்கும் போது கர்த்தர் அங்கு ஒரு வாசலை திறந்து கடக்கும்படி ஆண்டவர் செய்வார். அப்பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார், இவர்களுக்கு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த சங்கீதத்திலே 2வது பகுதியிலே வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தமாய் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று 3வது வசனத்திலே சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பாருங்கள், இந்த வருஷத்திலே நீங்களும் சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சார், நாங்கள் அதனால் சந்தோஷப்படுகிறோம், நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை கடந்த காலங்களிலே உங்க வாழ்க்கையில நீங்கள் எல்லாம் செய்கிற அநேக காரியங்கள், உங்கள் குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அழுதுகிட்டே விதைச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் விதைத்திருக்கலாம். இந்த வருஷம் கம்பீரத்தோடு அறுக்கும்படி ஆண்டவர் செய்வார். 126ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவார். இந்த வருஷம் நீங்க கம்பீரத்தோடு
ஆண்டவர் உங்களை கொண்டு வரும்படி செய்வார். இத்தனை வருஷம் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்ததை, கண்ணீரோடு விதைத்ததை இந்த வருஷம் அறுவடையை காணும்படி ஆண்டவர் செய்வார். இந்த வருஷத்துல உங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்மளை சுற்றிலும் நம்முடைய தேசத்திலும் பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். நிச்சயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். நாம் அவரோடு கூட இருப்போம். கடந்த காலங்களை காட்டிலும் இன்னும் வேத வசனத்தை வாசித்து அதிகமாய் ஜெபித்து ஆவியானவரோடு கூட அதிகமான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு நாம் கர்த்தரோடு இணைந்திருப்போம். நிச்சயம் மிகப்பெரிய அற்புதம் நமக்கு காத்திருக்கிறது. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. விசேஷித்த விதமாய் உம்முடைய பிள்ளைகள் கடந்த காலங்களில் ஆண்டவரே எத்தனையோ துன்பங்கள், வேதனைகளை அனுபவித்திருக்கலாம். இந்த வருஷம் பிரஜாதிகள் சொல்லுகிற அளவிற்கு உம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் மத்தியிலே நீர் உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த காலங்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு விதைத்ததை, ஆண்டவரே வேதனையோடு விதைத்த இந்த வருஷம் அறுவடை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.